இந்த இடஒதுக்கீடை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 சீட் வேகன்சி இருக்க ஒரு மத்திய அரசோட வேலைவாய்ப்பு எடுத்துக்குவோம். அந்த 100 சீட்டை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, 23% எஸ்டி எஸ்டிக்காகவும், 10% இடபிள்யூஎஸ்க்காகவும், 27% ஓபிசிக்காகவும் பிரிப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 60% உங்களுக்கு வந்துடும். இந்த மீதி இருக்க 40% பொதுப்பிரிவு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவுன்றதை அன்ரிசர்வ் கேட்டகரிலையோ ஜென்ரல் கேட்டகரிலையோ வைப்பாங்க. அப்போ அந்த 40 + 23 63க்குமே இந்த எஸ்சி எஸ்டி பிரிவு வந்து போட்டி வரும். அதே போல தான் மொத்த காம்படிஷனாக பார்க்குறப்போ இப்போ வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாருமே வருவாங்க. ஆனால் ஓபிசி அப்படிங்கிறது உங்களுக்கு 27 பேரோட தான் போட்டியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கூடுதலாக இதில் ஒரு 40, இதில் ஒரு 27, மொத்தமாக 67 பேரோட உங்களுக்கு போட்டி நடக்கும். பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இடஒதுக்கீட்டில் பெரிய உதவியாக இருக்கும். எந்தெந்த கம்யூனிட்டியெல்லாம் ஓபிசிக்கு தகுதியானவங்க அப்படின்ற லிஸ்ட்டு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றது இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், யாருமே அதை மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கங்கன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்காக சொல்லிக்கிறேன்.